அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நண்பன் 9468. இன்றைக்கி சண்டே எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க, சரிங்களா? அடித்து விரட்டி எடுப்பீங்க. ஓகே நண்பர்களே, இந்த இனிமையான சண்டே நல்லா அருமையாக சந்தோஷமாக கொண்டாடுங்க, சரிங்களா? வாங்க, இன்றைக்கி என்னோடய சண்டே ஸ்பெஷல் என்னென்னு நான் காட்டுறேன். இன்றைக்கி என்னோடய சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா களி பண்ணியிருக்குங்க, சரிங்களா? களி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி என்னோடய டிஃபனே அதை தான். காலையில் பாரம்பரிய களி. இதை இப்படி பள்ளம் பண்ணிவிட்டு இந்த பள்ளத்தில் குழம்பு ஊற்றலாமா? வேறு லெவலாக இருக்கும். வாங்க, இப்படி தான் சாப்பிட்ணுங்க. இப்படி தான் பண்ணி பள்ளம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் குழம்பு ஊற்றி. வாங்க, குழம்பு என்னான்னு பார்ப்போம். குழம்பு நமக்கு பிடிச்ச குழம்புங்க, பாவக்காய் புளிக்குழம்பு. எங்கள் அப்பா பரட்டி எடுக்க வேண்டியதான். வாங்க பார்ப்போம். அப்படியே பாவக்காய் புளிக்குழம்பு கொஞ்சம் அப்படியே எடுத்து என்ன பண்ணலானுங்க, அந்த குழியில் ஊற்றுவோமா? கீழே மேலே போயிடுச்சு, சாரி. குழியில் ஊற்றிட்டு எடுத்து சும்மா அப்படி ஒரு பேட் போட்டு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்ப்போமா? வேறு லெவலுங்க, வேறு லெவல் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பாவக்காய் குழம்பும் இந்த மாதிரி களி உங்களுக்கு பிடிக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. களிக்கு குழம்புக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்டுட்டு பார்ப்போம். அழகாக ஒரு பாவக்காய் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவலுங்க. பாவக்காய் நாட்டு பாவக்காய் கட்சி வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன். செமையாகுதுங்க, வேறு லெவல். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், எனக்கு பாவக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தாங்க எனக்கு ரொம்ப இஷ்டம் அது. ஆனால் இந்த களிக்கு அந்த குழம்புக்கும் வேறு லெவலாகுதுங்க, வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல், சரிங்களா? கொஞ்சம் பின்னால் வெளிச்சிங்கிறதுனால கொஞ்சம் சில தெரியல. ஓகே நண்பர்களே, களியெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சது. அடித்து பட்டை கிளப்பியாச்சு. வேறு லெவலாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு தான் பதிவு பிடித்தது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க, சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்பவரை உங்களுடன் உங்கள் நண்பன் 9468. பாய், see you.